ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நேரத்தில் இந்த பாணி. ஸோ இன்றைக்கி வந்து Q&A ஒவ்வொரு கேள்விகளாக பார்த்துட்டே வரலாம். நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய நேரம் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் கண்டிப்பாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, அப்படியே லைக் தட்டி விட்ருங்க. நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனல் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் போட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் ஏதாவது கெஸ்ட்டு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலுமே நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை மெயிலுக்கோ அவங்க பேர், விலாசம், அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய இதுவும் சேர்த்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா வேலையும் ஒரே ஆளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அப்பப்போ ஒரு மேடமோ இல்லை நம்ம நண்பர்கள் அவ்வப்போது அனுப்புவது உண்டு. பட் நீங்களும் ஏதாவது தெரிஞ்சதுனாலும் நம்மளுடைய நேயர்கள் சொன்னீங்கன்னா அவங்கள கெஸ்ட்டை கூப்பிடலாம். அப்படியே அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 2 வீடியோனுடைய சேனலையும் வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட், டன். ஸோ முதல் கேள்வி, பூவரசு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, போகர் 7000 வந்து அவர் நூல் எழுதும்போது சித்தபெருமக்கள் வந்து அந்த நூலை வாங்கி கிழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நாங்கள் கிழிக்கணும்னு விருப்பப்படலைங்க. அதை வந்து வாங்கி இவர்கிட்ட யார் தட்சிணாமூர்த்தி அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க. அவரு போகரை கூப்பிட்டு, "குடுப்பா, நான் வேணா இங்கே குகைக்குள்ளே வச்சிடுறேன்" அப்படிம்பாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து சவர்க்கார சொன்ன முறையை வந்து சொல்லிட்டார். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு ரசவாத முறைங்க. எனக்கு ரசவாதத்தில் எந்த விதமான நாலேஜ் இல்லை, அதனால் இவ்வளோ மட்டும் நான் சொல்கிறேன். சவர்க்காரத்தை சுண்ணம் செய்யக்கூடிய அந்த ஒரு முறையை வந்து வெளிப்படையாக சொல்லிவிட்டார். ஸோ இதை வந்து எந்த ஒரு மனிதன் கை கொண்டாலுமே அவன் சித்து நிலை எளிமையாக அடைஞ்சிருவான். அதனால் சித்தர்கள் வாழக்கூடிய இந்த உலகம் வந்து சித்தர்கள் இப்போ மயமாக நிறைஞ்சிரும், அப்படி இளம் சித்துக்களாக நிறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை என்னென்னு பைசல் பண்ணுங்கன்ட்டு அகத்தியர் தலைமையில் நிறைய சித்தபெருமக்கள் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ சித்தர்கள் கூட மனிதர்கள் போல கெட்ட குணங்கள், அதாவது அசுத்த குணம் கொண்டவர்களாக இருப்பார்களா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அப்படி இல்லைங்க, அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்குவம் அடையாத ஒருத்தன் இந்த ஒரு சித்து நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை அடைந்தால் அதனால் நன்மை ஏற்படுவதை காட்டிலும் தீமையே அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கில் தான் அவர்கள் அந்த ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க. பட் தட்சிணாமூர்த்தி ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். நீங்கள் இந்த மாதிரி நூல் எழுதியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், கொடுங்களேன் நம்ம குகைக்குள்ளே வச்சுருவோம் அப்படின்னா, அடடா நான் இப்போ தாங்க மானிடர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்றவர் போகநாதர். தட்சிணாமூர்த்தி சிரிச்சுட்டு, நல்ல காரியம் செய்தீர், சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சித்தபெருமக்களை பார்த்து, அவரவர் கற்ற கல்வி அவரவருடையது, தம் தம் அவரவர் குகைக்குள் போங்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தன்னுடைய குகையில் அமர்ந்து தியானம் செய்ய போயிடுவார். ஸோ நோக்கம் இதுதான், இது கெட்ட குணம் இல்லை. அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இடம் பறி போயிருமா, இல்லை இன்னொருத்தன் சித்தராயிடணும், அப்படி இல்லை. ஒரு ஒரு பக்குவம் அடையாத ஒருத்தனுக்கு உயர்ந்த ஒரு ஞானம் கிடைக்கும் பொழுது அது அது தீமையில் தான் போய் முடியும். இது ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. இன்றைக்கி எத்தனையோ பேர் பெரிய பெரிய பதவிகளில் இருக்காங்க. அதற்குண்டான பக்குவம் இல்லாதவர்கள்ட்ட அந்த ஒரு சக்தி கிடைக்கும்போது என்ன ஆகுதுன்னு தான் நம்ம சுற்றி உலகம் பூரா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு இன்னைக்கு இருந்து நாளைக்கு சாகக்கூடிய இந்த மனுஷ பிறப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்பமான ஒரு ஒரு நாமளே உண்டு பண்ணப்பட்ட ஒரு சில சக்தி பதவிகளே வந்து இவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னா, இந்த அண்ட சராசரத்தை வந்து கட்டி ஆளக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகிறது இல்லையா? ஸோ அதனால அவர்கள் அந்த ஒரு நோக்கில் பயந்து சொன்னது. பட் அப்படி ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் சவர்க்காரத்தை கட்ட முடியலாம் ஒன்றும் முடியாது. வெரி டஃப் ப்ராசஸ், சரிங்களா? ஒரு வேளை ஆர்வம் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, போகநாதனுடைய 7000 முதற்காண்டத்திலேயே இந்த சவர்க்கார சுண்ணம், சவர்க்கார வழலை, இந்த மாதிரி நிறைய செய்திகள் எல்லாமே இருக்குது. படித்து பார்க்கலாம். புரிஞ்சு உங்களால் செய்ய முடியுதுன்னா திருவருள். ஓகே, த குவீன் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு போனோன்னா நமக்கு சக்திகள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒருத்தருடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிடுமா அப்படின்ட்டு. தனிமேல் நடக்கிறோன்னு வச்சுக்குமே, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். தனிமேல் நடக்கிறோன்னு வச்சுக்குமே, தனிமேல் நடக்கிறனா என் வாழ்க்கை என்ன மாறிட போகுது? தண்ணிக்குள்ள இருந்தால் சாக மாட்டேன், அவ்வளோதானே. இதில் பெருசாக என்ன வாழ்க்கை மாறிட போகுது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது ஒரு முதல்ல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஒரு முனிவர் வந்து 300 வருடம் தவம் செஞ்சு ஒரு புலி மேலே அப்படியே ஏறி ஊருக்குள்ளே வந்தாராம். அப்போது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முனிவருக்கு என்றைக்குமே பயங்கர ஒரு பேர் புகழ் உண்டு. இந்த ஒரு முனிவர் அந்த புகழை வந்து அவனை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக 300 வருடம் தவம் செஞ்சு அந்த புலி மேலே அமர்ந்து வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முனிவரை பார்த்து சொன்னாராம், பார்த்தியா 300 வருடம் தவம் செய்ததனுடைய பலனாக மிருகங்களை என்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதற்குண்டான அந்த ஒரு சக்தியை பெற்றேன்
"பாத்தியா புலி மேல உட்கார்ந்து வந்திருக்கு பாத்தியா? எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தியா?" அப்படின்னோனே, இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முனிவர், அவரு சொன்னாராம், "அந்த புலி மேல ஒரு சின்ன ஒரு பூச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது என்ன தவமும் செய்யலையே! இப்ப அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? எதுக்கு 300 வருஷம் தவம் செஞ்ச?" அப்படின்னு கேட்டாராம் பொசுக்குன்னு. அவரு அது என்னன்னா, இங்க மேட்டர் என்னன்னா, இப்ப என்ன ஆயிப்போச்சு? தவம் அதுக்காவா செய்றது? ஒரு ஒரு இறையை போய் உணர்ந்து பிறவா நிலை உண்மை வாழ்வினுடைய உண்மைய புரிஞ்சு, இந்த ஆன்ம முதிர்ச்சி அடைஞ்சு பிறவா நிலை போவதற்காக செய்ய வேண்டியது. ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான ஒரு காரியத்த பயன்படுத்தி இப்ப என்ன அந்த அந்த ஒரு பூச்சி கூட தான் அந்த இது மேல இருக்கு, புலி மேல இருக்கு. அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அப்படின்ட்டாராமா. அப்போ இந்த அகம்பாவம் கொள்ளுவதனால, இந்த சக்திகள்னால ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால துரிய நிலை போனா என்ன? என்ன பெரிய சிவபெருமான்ட்டயே வரம் வாங்குனாலுமே என்ன? அப்படி பெரிய பெரிய வரங்கள் வாங்கி அற்புத சக்திகள் பெற்ற அசுரர்கள் தங்களுடைய அந்த அகம்பாவம்ங்கிற நிலையினால என்ன ஆனார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். சித்தர்கள் வந்து காயகற்பம் கொண்ட பின் உடலுறவு வைத்துக் கொள்வார்களா? அப்படின்னு அவரே கேட்டுட்டு, அவரே வந்து ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படிங்கிற ஸ்டூபிட் கொஸ்டின்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கேள்வி வர்றதுல என்னது போய் இருக்கு? கொள்ளக்கூடாதுங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த மாரி சுய இன்பமோ, இல்ல பெண்போகமோ ஏன்னா கற்பம் உண்ணும் பொழுது பத்திய முறை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஆகும் பத்தியம், ஆகா பத்தியம்னு இருக்கும். அதில ஆகா பத்தியத்தில இந்த உடல் இன்பம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கப்பட வேண்டியதாக தான் சொல்லப்படுது. ஸோ அது வந்து பத்திய முறிவு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடக்காது. அந்த மாரி எந்த விதமான உறவுகள் இருக்காது. ஆனா, கோரக்கநாதரனுடைய சந்திர ரேகை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, சித்தபெருமக்களுக்கு மனைவிமார்கள் உண்டு அப்படின்னு சொல்லியும், அவர்களுக்கு எண்ணற்ற பிள்ளைகள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுவும் இருக்கு. அதே அ சந்திர ரேகையிலயும் சரி, ஆ திருமூலநாதரனுடைய திருமந்திரத்தில பார்க்கும்பொழுதும், பரியங்கி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு யோகம் இருக்கு. இது ஆணும், பெண்ணும் ஒன்று சேர்ந்து உடல் அளவுல ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு யோகம். இதுக்கு தாத்பரியமாக உடலில் உள்ள இடகலை, பிங்களை ஆன இந்த 2ம் சேர்ந்து சூழ்மனையோட சேரக்கூடியதும் பரியங்கி யோகம்னு சொல்லக்கூடியது. ஸோ உடலுக்குள்ளும் செய்யலாம், உடலுக்குள் வெளியவும் செய்யலாம். ஸோ இது வந்து தாந்திரீகத்தில ஆ நம்ம கௌலாச்சாரம்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில பஞ்சமாகரம் அதில வந்து 5வதாக சொல்லக்கூடிய ஆ மைத்துனம் தானே? ஆமா 5வது அதான் நினைக்கிறேன். ஸோ உடல் இன்பத்தின் மூலமாக. ஸோ இப்ப இந்த இடத்துல இது எப்படிப்பட்ட அந்த யோகம் செய்யப்படும்னா, அந்த உச்சநிலை அடைவாங்க. ஆனா, அந்த அந்த ஆ பெண்ணும் வந்து அந்த உச்சநிலை அடையும் பொழுது ஒரு உடல் மாற்றம் ஏற்படும். ஆணிற்கு ஒரு உடல் மாற்றம் ஏற்படும். இந்த உடல் மாற்றம் ஏற்படாது. கரெக்ட்டா அங்க நிறுத்திட்டு, அந்த எனர்ஜி கூடுன எனர்ஜி அப்படியே ரிட்டர்ன் உடலுக்குள்ள இருந்து மேல அனுப்புவாங்க. விச் இஸ் பிராக்டிகலி வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ இன்னும் வேற முறைகள்லாம் இருக்குங்க. ஸோ அந்த மாரி முறைகள் பயன்படுத்துவதற்காக பெண்களை வந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டது உண்டு. இல்ல அந்த பெண்ணோடு இருந்தது உண்டு. இப்ப ரேண்டமா ஏதாவது ஒரு பெண்ணோட இருக்கலாமான்னா, இல்ல. ஸோ எந்த பெண்ணோடு கூட வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த பெண்ணினுடைய உடல் பலம். சரிங்களா? அதெல்லாமே கணக்கு இருக்கு. அந்த சுத்தமா அந்த பெண் இருக்கணும். எப்படி? இப்போ குளிச்சுட்டோம்னா சுத்தமா? இல்ல. நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். பெண்ணினுடைய குணம் நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாரி நிறைய கணக்குகள் இருக்கு. அப்ப இப்படி தான் வந்து அந்த பெண்ணோடு இருந்தாரு. இதற்காக தான் அவர்கள் திருமணம் செய்திருந்தாருங்க. கோரக்கநாதரனுடைய சந்திர ரேகையிலயும் 2 மனைவியர் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் இதுவாகவும் சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ இந்த காரணங்களுக்காக தான் அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் உடலுறவு கொள்ளல. சரிங்களா? அப்போ அவர்களுக்கு பிள்ளை எப்படி பொறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சராசரியான உடலுறவின் வழியில பிறந்திருக்கலாமா? அப்படின்னு கேட்டோம்னா, பிறந்திருக்கலாம். தெரியல. நானும் நீங்களும் போய் பார்க்கல. இது ஒரு வழி. இன்னொன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய விஷ்ணு புராணம், இன்னும் அது எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. விஷ்ணு புராணத்தில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தவசிகள் அதாவது இன்னைக்கு நாம வந்து உடலுறவின் மூலமா தான் பிள்ளைகள் பெறுறோம். தக்கன் பிறப்பதற்கு தக்கனும் தக்கனற்கு பின் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உடலுறவின் மூலமாக மனிதர்கள் பிள்ளை பெறக்கூடிய ஒரு மாற்றம் ஏற்பட்டதாம். தக்கனும் தக்கனுக்கு முன் உண்டான காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளை எப்படி பிறக்கும்? ஆணும், பெண்ணும் இருக்கும் பொழுது கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்கள் பிள்ளை உடலுறவின் மூலமாக பெற்றது இல்லை. தவத்தின் மூலமாக ஒரு தவத்தினுடைய அந்த ஒரு சக்தியின் மூலமாக மனதால் எண்ணுவதனாலோ, கண்ணால் பார்ப்பதனாலோ, இல்ல தொடுவதனாலோ அந்த கரு அப்படிங்கிறது உருவாகும். அப்படிதான் இருந்திருக்கு. மனித சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தக்கனும் தக்கனுக்கு முன் இருந்த காலமும். இப்ப இவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் தெரியல. பல்வேறு நூட்கள், பல்வேறு வகையான ஆ இத சொல்லலாம். காலத்த சொல்லலாம். தெரியல. ஆனா நூல் ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது,
இந்த காலகட்டத்தில இருந்துன்னு சொல்லிட்டு. அதே ஸ்ரீ விஷ்ணு புராணம்ங்கிற பிளேலிஸ்ட் போனோம்னா, எனக்கு சரியா டேட் ஞாபகம் வர மாட்டேங்குது. இது வேற ஒரு பிரஜாபதி இருக்கும்பொழுது எழுதின அந்த நூல் அது. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்திற்கு அப்புறம் 3 பிரஜாபதிகள் தாண்டிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட காலம் தாண்டியும் இன்னும் அந்த நூல் வந்து அப்படியே நம்ம கையில இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கு. ஒரு ஒரு தவத்தினுடைய வலிமை, அந்த மனிதனுடைய வலிமை. அந்த பெண்ணோட எனக்கு பிள்ளை பேரு வேணும்னு அந்த நெனச்சாலே அந்த பெண் கருவுறுவாள். சரிங்களா? ஸோ அப்ப அது இருவருமே நெனைக்கணும். அப்ப பார்க்குற பொம்பள மேலலாம் நெனச்சிட்டு போ முடியுமா? இல்ல. இப்ப இருவருமே அவர்கள் ஒரு மனதோடு இருந்து அந்த நினைக்கும் பொழுது அந்த பெண் கருவுறுவாள். இவ்வளோதான். தொடுவதன் மூலம், அந்த ஸ்பரிசத்தின் மூலமாக கருவுற்றாள்ங்கிறதெல்லாம் புராணங்கள்ல படிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அப்படிதான் இருந்தது ஒரு காலத்தில. சித்தவர் மக்கள் அப்படியும் பிள்ளை பேறு பெறலாம். இது 2. இன்னொரு வழியில சொல்லப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சீடர்களை வந்து தன்னுடைய பிள்ளைகளா தான் என் மக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லி அந்த கணக்குல சொல்றதும் உண்டு. சீடர்களை தன்னுடைய பிள்ளைகளாக சொல்லுவது அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ அந்த வகையிலயும் ஆ பிள்ளைகள் எனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. ஸோ இந்த 3 வழிகள் இருக்கு. இது வந்து இது இது டிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கா? ஓ! இருக்கா? ஃபைன் ஓகே. அப்படின்னு போயிரலாம். ஏன் அவங்களுக்கு அவங்க எப்படி புள்ள பெத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இல்லைங்களா? ஸோ அதனால காயகற்பம் கொண்ட பெண் உடலுறவு கொள்ளலாமான்னா, நோ. காயகற்பம் கொள்ளும் காலத்தில உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. பின் அவர்கள் வைத்துக் கொள்ளலாமான்னா, அது அது ஒரு அனுமதிக்கப்பட்டது உண்டு. 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கப்பட்டது உண்டு. பட் அந்த காயகற்பம் கொள்ளும் பொழுது, அந்த உடலுறவு அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆம். உடலுக்கும், மனதுக்கும் துரிய நிலையில நீண்ட நாள் இருக்கும் பொழுது என்னாகும்? ஒண்ணும் ஆகாது. துரிய நாள்ல நீண்ட நாள் இருக்கும் பொழுது, உடல் தன்னுடைய சத்துக்களை இழக்கும். ஸோ மனம் இருக்காதுங்கிறது தான் துரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடும். மனம் இயங்காம இருக்கக்கூடிய இடம் தான் துரிய நிலைன்னு சொல்லக்கூடியது. உடல் தன்னுடைய சத்துக்களை இழந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீர் இல்ல, அதற்கு கொடுக்க வேண்டிய சத்துக்கள் இல்ல. உடல் வந்து அப்படியே மெலிஞ்சிட்டே இருக்கும். ஆனா, அதனால இந்த மாற்றம் வந்து அவர்களை எந்த விதமான மாறுதலுக்கும், அவர்கள எந்த வகையிலயும் பாதிக்கவே பாதிக்காது. எண்ணமற்ற அப்படியே நிலையில அவர்கள் இருப்பாங்க. அதான் துரிய நிலை. ஆம், உடல் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கும். இளைச்சிட்டே போய்க்கிட்டே இருக்கும். தட் ஹேப்பன்ஸ். இல்லைன்னு இல்ல. ஆம், ஸோ ஒரு ஒரு மனிதன் வந்து துரிய நிலையில இருந்துகிட்டே தினசரி வேலைகள செய்ய முடியுமா? முடியாது. ஆனா, அதையும் சாதித்து காட்டியவர்கள் சித்த பெருமக்கள். அதற்கு பேரு சஞ்சார சமாதின்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டும் வந்துட்டும் இருப்பாங்க. ஆனா சமாதி நிலையில இருப்பாங்க. அவங்க எங்க போறாங்க, வர்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிதான் வந்து ராமதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தபெருமனார் ஆ சவுதி நாடு, இஸ்லாமிய தேசத்திற்கு சென்று, அங்கு வந்து அவர் யாக்கோபு அப்படின்னு சொல்லி மாறிய அந்த ஒரு வரலாறு வந்து இப்படிதான் வரும். இது போகர் 7000லேயே போகநாதரே குறிப்பிட்டு சொல்லுகிறார். வேணும்போது பார்க்கலாம். 5வது காண்டமோ, 6வது காண்டத்திலேயே வரும். அதற்கு பேரு சஞ்சார சமாதி. போகநாதர் 7000 முதற்காண்டத்திலேயே 6 வகையான சமாதிகள் சொல்றாருன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதில ஒண்ணு சஞ்சார சமாதி. சரிங்களா? ஸோ, அதுதான் துரிய நிலையிலேயே இருந்துட்டே அவனும் சராசரி வேலை செய்வாங்க. ஆனா, வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. இப்ப எப்படி நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படி வேலை செய்யலாம் முடியாது. உடம்பு அசைஞ்சுகிட்டே இருக்கும். அவங்க கிழக்கையும் மேற்கையும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா, என்ன பண்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்படியே இருப்பாங்க. ஸோ, அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா, ராமதேவர் அதான் சொல்றாரு. நான் எப்படி படகுல ஏறினேன்? எப்படி இந்த பாலைவன தேசத்திற்கு வந்தேன்? அப்படின்னே எனக்கு தெரியல அப்படிம்பாரு. அப்படி ஒரு உடம்பு அசைஞ்சு ஒரு பயனுமே இல்லையே! இல்லைங்களா? எங்கேயாவது போய் குழி விழுந்துட்டோம்னா, எங்கேயாவது போய் கடலுக்குள்ள விழுந்துட்டாருன்னு படகுல ஏறினாரு பரவால்ல. கடலுக்குள்ள விழுந்துட்டாருன்னா, விளையாட்டுக்கு சொன்னேன். பட் ஈவன் தென் அது பிராக்டிகலான ஒரு விஷயம் தானே! ஸோ, அதனால அதுவும் ஒரு வகையான சமாதி. பட் உன்னதமான சமாதியாக அத சொல்லப்படுவது இல்ல. நிர்வகற்ப சமாதி தான் என்னைக்குமே ப்ராப்பரான ஒரு சமாதியாக சொல்லப்படுது. பட் உன்னதமான சமாதியா அவங்க சொன்னா அவங்க பெரிய ஆளுங்க. அவங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியும். ஆமா. ஆனா நம்மள கம்பேர் பண்ணும்போது, நம்ம 10 நிமிஷம் சும்மா உட்காருடா, எதுவும் அமைதியா இருடா அப்படின்னாலே முடிய மாட்டேங்குது. நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் சஞ்சார சமாதி எல்லாம் கற்பனையில தான் நெனச்சுக்கணும் இல்லையா? அங்க போம்போது ஈஸி. போற வரைக்கும் ஐயோ! என்ன இவ்ளோ பெரிய விஷயமா? அப்படிதான் இருக்கணும். நமக்கு பெரிய விஷயம். அவங்களுக்கு அது இது என்ன நிர்விகற்பம் தான் பெருசு அப்படிங்கிறது அவங்களோட இது. துரிய நிலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான சுகம், துக்கம், வலி, வேதனைகள், இன்பம், துன்பம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருக்கும் இருக்குங்க. ஒரு ஒரு துரிய நிலை போயிட்டு வந்துட்டீங்க. சலுப்புன்னு ஒண்ணு வச்சா வலிக்காதா? அதெல்லாம் வலிக்கும். அதெல்லாம் இல்ல. அவர்கள் அதை பொருட்படுத்துவதில்ல. அவ்வளோதான். இல்லையா? இந்த ஒரு ஒரு புள்ள சர்ருன்னு நல்லா அழகான ஒரு புள்ள போச்சுன்னா, ஆஹா! அப்படின்னு ஒண்ணு தோணாதா? உடல்ல மாற்றம் ஏற்படாதா? ஏற்படும்.
ஆனா அத அவர்கள் பொருட்படுத்தாத காரணத்தினால, அந்த மாற்றம் உடல்ல அவர்களுக்கு ஏற்படுவதில்ல. அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா நான் எப்படி அது எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு புரியுதா? அந்த அந்த மாற்றம் ஏற்படும். உடல்ங்கிற இருக்கிற வரைக்கும் அதில அந்த உணர்வுகள் இருந்து தான் தீரும். ஏன்னா, அது அது அதனுடைய தன்மை அது. இப்போ ஞானியர்கள் அந்த தன்மைய வந்து வலுக்கட்டாயப்படுத்தி கட்டெல்லாம் படுத்த மாட்டாங்க. ஏன்னா, அதுதான் உண்மையான நிலை. அவங்க இயற்கையான நிலையில இருப்பாங்க. ஆனா, உடல்ல எந்த மாற்றமும் ஏற்படுவதில்ல. கரெக்ட். அவங்களுக்கு அது அனாவசியம். அதனால பயனில்லைன்னு தெரிஞ்சுன்னா, அந்த உணர்வு அவர்களுக்கு மேலிடுவதற்குண்டான அந்த எண்ணமே எழுவதில்லையே! அவங்க கட்டுப்படுத்தல. அவர்கள் புரிந்த காரணத்தினால அந்த எண்ணம் ஏற்படுவதில்ல. அதனால உடல்ல ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்ல. அவ்வளோதான். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது ஆப்பரேஷன் பண்ணாங்க. ரமண மகரிஷிக்கு உட்காந்துட்டுருக்கும்போது ஆப்பரேஷன் பண்ணாங்க. மகா பெரியவருக்கு கண்ல இந்த கேட்ராக்ட் ஆப்பரேஷன் பண்ணாங்க. அவர் பாட்டுக்கு தான் அவங்க பாட்டுக்கு தான் இருந்தாங்க. ஒண்ணும் அனஸ்தீசியா குடுக்கல. ஒண்ணும் பண்ணலையே. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்களே. ஏன்? ஏன்னா, ஐயோ! இது பண்ணுனா வலிக்குமே! அந்த எண்ணம் நமக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணு அப்படியா? அப்படியா? பண்ணுப்பா. அப்படியே அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க அவ்வளோதான். புரியுதுங்களா? அந்த தாட்டுக்கு அவங்க போறதில்ல. அது வலி, வேதனை அப்படின்னு நான் ஒரு நம்ம தம்பி அரவிந்த் தம்பி சொல்லி நான் ஒரு தடவ கேள்விப்பட்டேன். ஆ மகா பெரியவருக்கு அந்த கண்ல அப்படி கேட்ராக்ட் பண்ணும்போது அப்படின்னாராம். "சாமி என்னாச்சுன்னா?" "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உடம்புக்கு வலிச்சிருக்கும் போல. நீ பண்ணுப்பா, தொடர்ந்து பண்ணுப்பா" அப்படின்னாராம். இந்த பக்குவ நிலை நமக்கு வருமா? அந்த ஒரு செகண்ட் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அப்படி டிராவல் ஆயிட்டு வந்து அந்த ஒரு வலி வேதனைகள் அவருக்குள்ள. ஆனா அத கூட ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது உடம்புக்கு வலிச்சிருக்கும் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு இது வேடிக்கையா தெரியும். என்னங்க லூஸ்தனமா இருக்கு. இது நமக்கு தான் லூஸ்தனம். ஏன்? நமக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்ல, மனப்பக்குவமும் இல்ல. அவங்கள லூசுன்னு சொல்லிருவான். உண்மையிலுமே நம்ம தான் லூசு. நமக்கு தான் பக்குவம் இல்ல. நம்ம அடுத்தவன கை காட்டுறது என்னைக்குமே ஈஸி இல்லைங்களா? நாம எப்படி இருப்போமோ, அப்படிதான் அடுத்தவன பார்ப்போம். அவன் பெரிய ஆளா தான் இருப்பான். ஆனா நம்ம நம்ம அறிவினுடைய அளவுல தான் நம்ம அவங்கள பார்ப்போம். ஸோ, அதனால அவர்கள குறை சொல்லியோ, அவர்கள கிண்டல் கேலி பேசினோம்னா, நாம எங்க இருக்கோங்கிறது தான் உண்மையான ஒரு நிலை. அதனால அவர்களுக்கு வலி வேதனைகளோ, இன்ப துன்பமோ ஏற்படும். ஆனா, அந்த மாற்றமே இல்லாம இருக்கார்னா, அந்த எண்ணமே அவர்களுக்கு இயற்கையாகவே எழுவதில்ல. ஸோ, அப்படிதான். சரிங்களா? அதனால அதனால தான் இதுபோல இருக்கக்கூடிய நிலைகள் எட்டுவதற்கு முன்னதாகவே நீங்க மனதை பக்குவப்படுத்துவதற்கு உண்டான பயிற்சி எடுத்துக்கணும்னு சொல்றது. இப்போ அம் அம் இவரு இருக்கார் இல்லையா? யாரு? அட முத்தை திருப்பதி திருநகை முருகரனுடைய இவரு, அருணகிரிநாதர். அவரு வாழ்ந்த காலத்தில ஒரு மாந்திரீகவாதி எம்.ஆர். ராதா நடிச்சிருப்பார் இல்லையா? அந்த படத்தில. இப்ப அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தெய்வத்த வந்து கண் முன்ன அழைச்சு நின்னு, அந்த அளவுக்கு கடும் தவம் செய்து, தெய்வத்தை கண் முன்ன அழைத்து நின்று, தெய்வத்தையே வந்து ஏவலுக்கு செலுத்தின அளவுக்கு இருந்த பெரிய ஆட்கள். ஆனா மனப்பக்குவம் இல்லையே! அவர்களுக்கு அந்த தெய்வத்தையே வந்து அழைக்கிற அளவுக்கு சக்தி இருந்தது. அதெல்லாமே இருந்தது இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு மனம் வந்து அப்படி வைராக்கியம் கொண்டு நின்னு இருக்கணும். அந்த மந்திரத்த சொல்லி, அந்த தெய்வத்த அழைக்கிறேன்னா, அந்த சொல்லும் பொழுது மனம் அசையாம அந்த தெய்வத்தின் மீதே கவனத்தோட இருந்து அந்த மந்திரத்த சொல்ற அளவுக்கு மனம் வலிமை இருந்திருக்கு. அதெல்லாமே ஓகே. ஆனா, ஒழுக்கம் இல்ல. நல்ல நெறி இல்ல. அதனால தன்னுடைய அழிவை தானே தேடிக் கொண்டார்கள் பார்த்தீங்களா? ஸோ, அதனால தான். இந்த மாரி லெவல்ஸ் எல்லாம் தாண்டி போலாம். ஒழுக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா, அங்க அது நான் பயணிக்க முடியாது. அது தனக்கு தானே அழிவா வந்துரும். இப்போ முதல்ல ஒரு கேள்வி வந்தது இல்லையா? ஏன் வந்து சித்த பெருமக்கள் அந்த நூலை மறைக்கணும்னு இது பண்ணாங்கன்னு. அப்ப யாரோ ஒருத்தன் ஏதோ விதிவசத்தினாலோ, ஏதோ ஒரு காரணத்தினால அவன் இதில சாதிச்சுட்டான். இதனால அந்த சித்த நிலைய அடைஞ்சுட்டான். ஆனா பக்குவம் இல்ல. அவனால எவ்வளோ பெரிய அழிவு நம்ம வந்து அழிவுனா நம்ம ஊருக்கோ, நமக்கோ, இந்த பூமிக்கோன்னு நெனைக்க மாட்டோம். அப்படிதான் நெனைப்போம். சரிங்களா? ஆனா அந்த மாதிரி பெரும் சக்தி கொண்டவர்கள் இதோட நின்றுவாங்களா என்ன? அசுரர்கள் 3 உலகங்களுக்கும் சென்றவர்களாகலாம் இல்ல. இந்த வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்வெல் ஒரு இது போடுவாங்க. அப்ப அந்த அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோட்டுக்கு வந்து பயங்கரமா அந்த தேனோஸ் அந்த ரிங் இந்த பவர் அந்த மல்டி டிமென்ஷனல் டிராவல் பண்றதுக்கெல்லாம் சக்தி கிடைச்சிரும். அது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் போய் அழிச்சிரும். இல்லையா? பக்குவம் இல்லாத அந்த ஒரு தன்மைன்னு சொல்லக்கூடியது தான். இந்த மாரி இருக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த சக்திகள் வந்து கிடைக்காம இருக்கிறது தான் உண்மையாலுமே நல்லது. நம்ம நெனச்சுக்கலாம். நம்ம இப்ப ரொம்ப பக்குவமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு நமக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்குன்னு வச்சுக்குவோமே. வீடு பக்கத்தில யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? "இப்படி வந்து இருப்பது தவறு" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுக்கு அது சரியே. நீ எப்படி தவறுன்னு சொல்லலாம்? நம்ம உடனே சக்திய வச்சு அத ஒரு கட்டுப்படுத்த நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். ஆஹா! ஒழுக்க நெறியில் நம்ம நடந்துட்டோம். ஞானியர்கள் அத பண்ணவே மாட்டாங்க. அவன் அவன் பாட்டுக்கு இருக்கான். நான் பாட்டுக்கு உன் கவனம் அங்க போறதுனால தானே அது தொந்தரவா தெரியுது. நீ பேசாம இருந்தேன்னா உனக்கு அது தொந்தரவா தெரியாதுல்ல. அப்படிங்கிறது ஞானியர்களினுடைய நோக்கு. ஒரு தடவ காஞ்சி மடத்தில அமர்ந்திருக்கும் பொழுது, பக்கத்தில இது ஒரு செவி வழி செய்தியா கேள்விப்பட்டேன். உண்மையா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தா சந்தோஷம். ஆ பக்கத்தில ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கு.
அப்போ கரெக்ட்டா இங்க பூசை நடக்கும்போது அங்க வாங்கு சொல்லுவது உண்டு. அப்போ கரெக்ட்டா இங்க என்ன பெரியவர்கள்லாம் வந்து சொன்னா, "சுவாமி நீங்க சொன்னீங்கன்னா, இவங்க வந்து வாங்கு சொல்றதையோ, ஏதோ ஒரு கொஞ்சம் சத்தத்த கம்மி பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் இது பண்ணா, அத கூட நம்ம மாத்தி வைக்கிறதுக்கு உண்டானது இது பண்ணலாம்ன்னு பெரியவர் சொன்னாராம். "நாமளும் தான் இங்க பூஜை பண்றோம். நீங்க ஏதோ விழா கோலத்துலன்னா பெருசா ஸ்பீக்கர்லாம் வைக்கிறீங்க. அவங்களுக்கு தொந்தரவா இருக்காதா? அவங்க என்னைக்காவது வந்து சொல்லியிருக்காங்களா? இது மாரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க ஏன் போய் அவங்கள சொல்லப் போறீங்க? அவங்க அவங்களுடைய மதத்தின்படி அவங்க என்ன பண்றாங்களோ, அத பண்றாங்க. நாம என்ன பண்றோமோ பண்றோம். நம்ம நம்ம வேலைய மட்டும் பார்ப்போம். நமக்கு அது தொந்தரவுன்னு நெனச்சா தானே உங்களுக்கு தொந்தரவு. நீங்க பாட்டுக்கு அமைதியா இங்க இருக்கலாம்ல." இதுதான் அவர்களுடைய இது. இப்போ அவர்களுக்கு இன்ப துன்பமெல்லாம் இல்ல. அவர்கள் தன்மையில் அவர்கள் இருந்தார்கள். நமக்கு தான் இந்த மாறுபாடு. இதுக்கு துரியம் போணும், போ வேண்டாம்லாம் அவசியம் இல்ல. யோக வாசிஷ்டம்ல ஒரு ராஜா, அந்த ராஜா பேர மறந்துட்டேன். ராஜாவும் நண்பனும் இருப்பார். ராஜா வந்து உபதேசம் வாங்கிக்குவார். யாருகிட்டயோ வாங்குவார். ஸோ வசிஷ்டர் இந்த செய்திய சொல்லிட்டு இருப்பார். அப்போ அந்த உபதேசம் வாங்குனோனே அவர் வந்து இயற்கையாகவே அவர் ஞானியாகவே இருப்பார். அவர் எந்த தவமும் செஞ்சது கிடையாது, தியானம் பண்ணது. அப்ப நண்பர் வந்து சமாதி நிலை பூண்டவர். அப்ப நண்பர் வந்து இது பண்ணும்போது, அவன் நண்பர் 2 பேரும் உட்கார்ந்து அளவலாவிட்டு இருக்கும்பொழுது, அப்ப நண்பர் கேட்பார், "நீ சமாதி நிலையெல்லாம் பூணலையா?" இந்த மாரி விஷயம். அப்ப நண்பர் "நீ சமாதி நிலை போனோனே என்ன பண்ணுவ?" "எண்ணமற்ற நிலையில இருப்பேன். எந்த பிடிப்பும் இல்லாத இருக்கறனால சமாதி வாய்க்கப்பட்டது." "நான் எப்பவே அப்படித்தானே இருக்கேன். எதுக்கு தனியா போய் தியானம் இருந்து சமாதி ஊனணும்?" அப்படின்னு சொல்லும்போது நண்பர் புரிஞ்சுக்குவார். "சரிதான், சரிதான்." அப்படின்ட்டு சிறிது நேரம் அளவலாவிட்டு அவர்கள் செல்லதாக அது இது இருக்கும். ஸோ, எதுக்கு நீங்க இதெல்லாம் உணர்ந்துட்டீங்கன்னா, எதுக்கு உங்களுக்கு துரியம், துரியாதீதம், சமாதி அப்படிங்கிறது? எப்படி இருந்தாலும் அவர்களும் உடல விடத்தான் போறாங்க. நாமளும் உடல விடத்தான் போறோம். இருக்கும் பொழுதே இயற்கையோட இருந்துட்டு போலாமே. இந்த இந்த கதை இருக்குமே, யோகா வாசிஷ்டம்ல அந்த கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய ஒரு இது. கணவன் வந்து நாட்ட விட்டுட்டு 10, 15 வருஷம் போய் காட்டுல தவம் செஞ்சுட்டு வரும்போது, மனைவி வந்து அவர திருப்பியும் கூப்பிட்டு போறக்கு வருவாங்க. ஸோ, அந்த கதையிலயும் அதே விஷயம் தான். தொடர்ந்து எல்லா யுகங்கள்லயும் அந்த 3வது யுகத்தில இவர்கள் இருவரும் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள்ன்னு. அவர்கள் முக்தி அடைஞ்சிருவாங்க. அந்த கதாபாத்திரத்தில வேற ஒரு ஆன்மா வந்துகிட்டே இருக்கும். ஸோ, தாட்லெஸ் ஸ்டேட்ல வந்து கம்ப்ளீட்டா இருந்தா என்ன மாதிரி சக்திகள் மேல எழும்? ஏதோ ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பீங்க. ஏதோ படிச்சிருப்பீங்க போல புதுசா துரியத்திலேயே இருக்கிறீங்க. சரி. தெரியலைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சக்திகள் வாய்க்கப்பெறுவதாக சொல்லப்படுகிறது. மொத்தமா வந்து இஸ்லாத்து பார்த்தீங்கன்னா, 1,24,000 நபிமார்கள் அப்படிதான் நெனைக்கிறேன். 1,20,000 டோட்டல் டோட்டல் நம்பர் ஆஃப் நபீஸ் எவ்வளோ? கரெக்ட் தான். 1,24,000 நபிமார்கள் இது நாள் வரைக்கும் இறைவனார் வந்து பூவுலகிற்கு மனிதர்கள் வாழ்வு உய்ய அனுப்பி இருக்கிறாருங்கிறது இஸ்லாத்தினுடைய இது. நான் ஏன் இத சொல்ல வரேன்னா, ஒரு நபிமார்களுக்கும் ஒரு வகையான சக்திகள் இருந்தது. அதை வைத்து அவர்கள் மக்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்து மக்களை வழிநடத்திச் சென்றதாக சொல்லப்படுது. அப்போ இப்ப இவங்களுக்கு மத்த சக்தி இருந்திருக்கு. இல்ல. ப்ராமினன்ட்டா அவர்களுக்குன்னு இறையனார்னால ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு இது இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி. அப்ப துரிய அடைஞ்சும் பொழுது உடனே சக்தி வாய்ச்சிருமா? தெரியாது. இல்ல இந்த சக்தி தான் வாய்க்குமா? தெரியாது. இல்ல உங்களுக்கு என்ன வேணும், அந்த சக்தி வேணும்னு நெனச்சுட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, அது கிடைக்கும். அப்படி இல்லன்னா ரேண்டமா அது ஏதோ ஒண்ணு. எப்படி இந்த சர்ப்ரைஸ் அ பம்பர் இருக்குல்ல, அந்த மாரி. சர்ப்ரைஸ் கார்டு மாரி. ஓப்பன் பண்ணா என்ன வேணாலும் உள்ள இருக்கலாம். இல்ல எனக்கு இதுதான் வேணும்னீங்கன்னா, அப்புறம் அதையவே நம்ம போய் வாங்கணும். இல்ல சர்ப்ரைஸ் கார்டுன்னா, அப்புறம் உள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். அத நம்ம ஒப்புக்கொள்ளணும் இல்லையா? அந்த மாரி. 3 மணி நேரம் துரியத்திலேயே தொடர்ந்து இருந்தா என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாலகுமாரன் ஐயாவினுடைய நூல் படிச்சோம் அப்படின்னு சொன்னா, சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னதோட ஒண்ணானது. 20 நிமிடம் மனத அமைதிப்படுத்து அப்படின்னா, அப்ப வேற என்ன ஆகும்? அப்படியே நான் நேரம் வளரும். 1 மணி நேரம் போனா என்ன ஆகும்? 2 மணி நேரம் போனா என்ன ஆகும்? 3 மணி நேரம் போம்போது இறைங்கிறது என்னன்னு உணரலாம் பாரு. 4 மணி நேரம் போம்பொழுது இறையாகவே நீ மாறிருவேன் பாரு. ஸோ ஞானம் அடைவதற்கு 4 மணி நேரம் தான் மொத்தம். 1 மணி நேரம் அமைதியா இருந்தேன்னா சித்துக்கள் வாய்க்கும். 2 மணி நேரம் இருக்கும்போது அப்படிதான் நெனைக்கிறேன். ஆமா. இல்ல 1 மணி நேரம் இருக்கும்போது சமாதி வாய்க்கும். 2 மணி நேரம் இருந்தோம்னா சித்துக்கள் வாய்க்கும். 3 மணி நேரம் இருந்தோம்னா இறை உணரலாம். 4 மணி நேரம் இருந்தா இறையாவே ஆயிரலாம். இப்படிதான் இந்த ஆர்டர்ல தான் வரும். பாலகுமாரன் ஐயா சேஷாதிரி சுவாமிகள் சொன்னதை எழுதியிருக்கார். நம்ம முன்னாடியே அத பார்த்துருக்கோமே. ஒரு வீடியோ போட்டிருக்கோமே. சரி இந்த மாரி எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். 2 பேத்துக்கு உண்டானது தாங்க பார்த்தேன்னா நெறைய கேள்விகள்ங்க. இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. 24 1/2 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஆ சரி. அப்படியே ஒண்ணொண்ணா அப்படியே ஒரு நாளா பார்த்துட்டே வரலாம். அப்படியே பார்த்துட்டே வரலாம். இன்னைக்கு போதும். இது இவ்வளோ தூரம் பேசிட்டோம் இல்லையா? 1/2 மணி நேரம் பக்கம் 25 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஆல்ரைட். ஸோ இதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளும், அதற்குண்டான பதில்களும். நாளைக்கு
நாளைக்கு வேறு ஏதாவது பார்க்கலாம். இல்ல இந்த பாக்கி இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். நாளைக்குன்னு ஒரு நாள் வரும்ல பார்ப்போம். ஏன்னா எனக்கு மச்சமுனிநாதனுடைய ஒரு செய்திய சொல்லலான்னு பார்த்தேன். சரி 2ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சரிங்களா? நாளை சந்திப்போம். வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில. அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.